வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சுதா வாசுதேவன்ட்ட சொல்கிறாங்க, ஏங்க அந்த அண்ணாமலை வீட்டில் அந்த பர்னிச்சர் கடையை வச்சு ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டுருக்கான் அப்படிங்கும்போது, விஜயா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறாங்க. ஏங்க தேவைதாங்க, அந்த ரோகிணி பொண்ணு பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு விஜயா சொன்னாங்கள்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க பெரிய மலேசியாவில் பணக்காரங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பொய்யா, நம்ம சுருதிக்கிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசினேன், எல்லாமே சொல்லிட்டா. அந்த பொண்ணு ஏமாற்றிருக்குதான், அது ரொம்ப கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ உண்மையிலே இது மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக தாங்க இருக்குது. அப்போ கூட அது மலேசியன் தான் ஏமாற்றிட்டுருக்கு அப்படிங்கும்போது, ஒன்றுமில்ல, அது எந்த ஊர் ஏது ஊருன்னு மட்டும் சுருதிட்டு நைஸாக கேட்க சொல்லு, நம்ம கேட்டு சொல்லிடுவோம், இருக்கிறதையும் ஃப்ளாப் ஆக்கி விட்ருவோம். அந்த அண்ணாமலை குடும்பம் எப்பவும் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது சுதா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க, அது நம்ம நிம்மதியை கெடுக்குது, நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரி, நீ பெரிய பிளான் பண்ணி நம்ம மருமகனையும் சுருதியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன்னு சொன்னேன், அது என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க நானும் என்னெல்லாமோ பிளான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. மாப்பிள்ளை எதுக்காவது ஆசைப்பட்டால் பரவாயில்லை, என் அண்ணன் மனோஜாவது பணம்னா ரொம்ப ஆசைப்படுவார். இந்த ரோகிணியை கல்யாணம் முடித்தது கூட பணக்காரின்னு சொல்லி தான் கல்யாணம் முடித்தாராம். அதுபோக பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சோன்னா பேச விட மாட்டேங்கிறான். அதனால் அப்படியாவது இருந்தாலாவது நம்ம மாப்பிள்ளையை பணத்தை கொடுத்து கவர் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுங்க அப்படிங்கிறாங்க. என்கிட்டே கேளு அப்படின்னோடனே, சரி அவங்க மூத்தவன் பயங்கரமாக பணத்துக்கு ஆசைப்படுவானா அப்படின்னு. பணத்துக்கு ஆசைப்படுவானாம்மா, பேராசை பிடிச்சுவேன், விஜயாவுக்கு 4 மடங்கு அவன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, அப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சுதா, நான் உங்ககிட்ட சொல்லி ஒன்றுமே நடக்கலை, என்ன நானாக பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. சரிங்க, எதையாவது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அண்ணாமலை குடும்பத்தில் நான் நிம்மதி இல்லாமல் ஆக்குவேன். நான் நிம்மதி இல்லாமல் ஆக்குறதை பார்த்துட்டு சுருதி ரவியும் அவங்களே இங்கே அனுப்பி விட்ருவாங்க, அந்தளவுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ண போகிறீங்க, பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. வெளியே கிளம்பிட்டு தான் வீட்டில் ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு வேலைக்காரியோட வீட்டுக்கார வர சொல்லுதாங்க. என்ன எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. இருக்கையா, என் பக்கத்தில் எங்கள் ஊர் வீட்டு பக்கத்தில் ஒரு சைக்கிள் கடை வச்சு பஞ்சர் கிஞ்சர் போட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் ஒரு வேலை சொல்லுவேன், அதை நீ செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்னையா செய்யணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுத மாதிரி சொல்லு, உனக்கு இப்போ 50,000 தரேன், அந்த வேலையை முடித்தேன்னா இன்னொரு 50,000 தருவேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, 50,000னா எனக்கு பெரிய அமௌண்ட்டு தான் அப்படிங்கிறாங்க. நேராக அப்போ அப்படிங்கிறாங்க. இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு சுதா கால் பண்ண. சுதா, நம்ம மணிராஜ் வீட்டுக்கு ஃபர்னிச்சர் பொருள் எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சொன்னோம் அப்படிங்கிறாங்க. அது பால் காப்பி நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்ம தான் சொன்னோம், ஒரு 5 லட்ச ரூபாட்ட வருங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அதுக்கு நான் ஒரு கடையில் எடுக்க போகிறேன், அது அண்ணாமலை பையன் கடையில் தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது, ஏங்க 5 லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எதுக்குங்க வருமானம் வரணும், நம்ம வேறு கடையில் போய் கொடுப்போம், அவங்கள கஷ்டப்படுதுன்னு நினச்சிட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போட்ட பிளானே இது தான், அதில் தான் இருக்குது பிளான் அப்படிங்கிறாங்க. என்ன பிளானுங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5 லட்ச ரூபாய் கொடுக்காரு. கொடுத்துட்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லுதேன் அப்படின்னு பேசுகிறேன். என்ன அப்படி பேசுனா அப்படிங்கிறாங்க. பயங்கரமாக விளாண்டேன் கேமு, விளாண்ட உடனே ஒரே நாளில் 5 லட்ச ரூபா ஜெயித்தேன். முதல்ல வெறும் 1000 கொண்டு போனேன், இப்போ 5 லட்ச ரூபா நம்ம கைக்கு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசணும், நீனாவே பேசணும். பேசணுன்னே என்ன சார் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, என்ன சார் நீங்கள் இப்படி உட்காந்து கடன் நடத்திட்டு இருக்கீங்க, நான் வெறும் 1000 ரூபா விளாண்டேன், 5 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன். இப்போ நான் நாளைக்கு 1 லட்ச ரூபா வச்சு விளையாட போகிறேன், எப்படினாலும் ஒரு 30 லட்ச ரூபா 40 லட்சம் ஜெயிக்கலாம் அசால்ட்டாக, கொஞ்சம் விவரம் தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. சார் அவ்வளவு ஜெயிக்கலாமா அப்படிங்க, அழகாக ஜெயிக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே சார் அப்படிங்கிறாங்க. என் ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க, நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு. 5 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு, கண்டிப்பாக அவர் பயங்கரமாக நல்லா தான் இருப்பார் போல் அப்படின்னு சொல்லி 5 லட்ச ரூபாய்க்கு பொருளும் கொடுத்து, சரி நம்மளுக்கு இவ்வளோ வருமானம் வந்துடலாம் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாரு. அவர் ஃபோனுக்கு உடனே கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுறாரு. சார் எங்கே சார், பணம் கொண்டு வந்தால் 10 மடங்காக ஆயிருமா அப்படிங்கிறாங்க. அழகாக ஆயிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஆசையை காட்டுதாங்க. காட்டினோடனே வாசுதேவன்ட்டே சொல்லிடுறாங்க. ரைட்டு சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறாங்க. அங்கே போய் சுதாட்ட சொல்கிறாங்க. சுதாங்க பாரு, மனோஜ் ஆசை பிடிச்சவனு சொல்லிட்டேன், அந்த ஆசையை வச்சு அவன் கடையை நம்ம எழுதி வாங்கிடுவான் அப்படிங்கிறாங்க. உடனே அது எப்படிங்க அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு வேண்டி 4 ஆளை வச்சு விளையாட வச்சு
அந்த கடையை பந்தயம் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அது முடியுமாங்க? அப்படி அழகா முடியும் பாட்லரு அப்படிங்கிறாங்க. இந்த 4 பேரை செட் பண்ணுறாங்க. செட் பண்ணி அந்த சைக்கிள் கடை கரெக்டாக கூட்டி வர சொல்லிடுறாங்க. அவரும் கூப்பிட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காருதாங்க. சுற்றி பார்க்காரு. ஏசியில் உட்காந்துருக்காங்க. பயங்கரமான ஆளுங்க தான் இருப்பாங்க எல்லோரும் அப்படின்ட்டு. எல்லாமே வாசுதேவனோட பணம். சும்மையாக அது உட்காந்துக்கிட்டு சீன் போடுதாங்க. முதல்ல மனோஜ் ஜெயிக்க வைக்கிற மாதிரியே பண்ணிகிட்டே இருக்காங்க. மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு 50,000 வரைக்கும் ஜெயிச்சிருந்தாரு. வச்சோன்னா ரைட்டு அடுத்தாப்புல 50 ரூபா மேட்ச்சு, 10 லட்ச ரூபாய்க்கு மேட்ச்சு அப்படின்றாங்க. நான் 50 ரூபா கட்டுதாரு. அதில் தோற்றுருந்தாரு. ஐயோ தோத்துட்டேனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு 1000 ரூபா மேட்ச்சுங்காரு. இல்லை 50,000 மேட்ச்சுன்ற பிறகு அதுக்கு மேலே உள்ள மேட்ச் தானே ஆடணும் அப்படிங்கும்போது அவ்வளோ பணம் ஏன்ட்டு இல்லையே அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் பெரிய பிஸ்னஸ்மேன், நிறைய படிச்சிருக்கீங்களே, விவரமாக விளையாடுதில்லை, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஆமாண்ணே நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம்ல, எனக்கு தான் ஜெயிப்பு வரும். சரி ரைட்டு, இது என் கடை சாவி, ஜெயிச்சா உங்களுக்கு கடை, நான் ஜெயிச்சா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே பீச் ஓரமாக 2-3 பங்களா இருக்குது எங்களுக்கு, அதை தந்துடுவாங்க. நம்ம பீச் பக்கத்தில் ஒரு பங்களா தான் வாங்கலாம்னு நினச்சோம், இப்போ 2-3 பங்களா வரப்போதா, எப்படி அதை வச்சிடணும் அப்படின்னு சொல்லி விளையாடுதாங்க. அதில் தோற்று போகிறாங்க. தோற்று போனோன்னே சரி நான் கிளம்புறேன். அப்படி எங்கே கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு தான் வீட்டுக்கு தானா, கடையை என் பேர் எழுதி கொடுத்தீங்கன்னாலும் போ அப்படிங்கிறாங்க. இல்லை அது நான் விளையாட்டுக்கு தானே விளாண்டேன், விளையாட்டு தான் விளாண்டியா, எல்லோரும் சங்கடப்பட்டு விளாண்டுருக்கா, விளையாட்டுக்கு விளாண்டியா அப்படிங்கும்போது இல்லை நீ எழுதி கொடுத்தா போனோம் மற்றவங்க சொல்லுதாங்க. உடனே ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்காரு. வெளியே போகிறதுக்கே மனம் இல்லை. அதனால் சரி இரு, கடைக்கு நான் வந்துடுதேன் அப்படின்னு சொல்லி நேராக கடைக்கே போகிறாங்க. அந்த டீம் எல்லாம் போகுது. இப்போ இனிமேல் கடை எனக்கு, நான் தான் ஓனரு, இவன் கிடையாது, இவனை அனுப்பியாச்சுன்னா கடையை நாங்கள் ஜெயிச்சு வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்துக்கு கால் பண்ணுறாரு எங்கள் அசோக்கு. அண்ணா உங்கள் அண்ணாச்சி கடையை யார்கிட்டையோ வந்து வச்சு விளாண்டுட்டாரான், அந்த கடையை அவங்க எடுத்துக்கிட்டாங்களா, இனிமேல் கடை அவங்களுக்கு கிடையாதான் அப்படிங்கும்போது அண்ணாமலை எல்லோரும் பாஞ்சு வராங்க கடைக்கு. டேய் மனோஜ் என்னடா பண்ண அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி தோத்துட்டாரு, இது எனக்கு தான் பாருங்க இழுத்து வந்துருக்காரு அப்படின்னோன்னா இவங்களுக்கு ஒன்றும் ஓடலை. அவர் ஒரு சைக்கிள் கடைக்காரரு, அந்த விஷயம் முத்துக்கோ யாருக்கோ தெரியாது, இப்படியே இருக்குது. அப்போ அண்ணாமலை ரொம்ப கடுப்பில், நீ என்னடா இப்படி பண்ணிட்ட, ஒரு வீட்டுக்கு ஒரு தொழிலுக்கு ஒன்று இருக்குன்னா இப்போ அதுவும் போச்சா, இப்போ என்ன பண்ண போகிற, இப்போ எங்கே போய் வேலை தேட போகிற அப்படிங்கும்போது, இல்லைப்பா 1 ரூபா வச்சா 10 ரூபா வரும்னாங்க, 10 ரூபா வச்சா 100 ரூபா வரும்னாங்க, ஆசையில் போயிடுச்சுப்பா அப்படிங்கிறாங்க. இதான் பேராசைப்படக்கூடாது, பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லுவாங்க. நஷ்டப்பட்டியா, இனிமேல் என்ன பண்ண போகிற, கடையாக வேலை தேடிக்கிட்டு எப்படி இருந்தால் ஒரு கடையில் போய் சப்ளையர் வேலை பார்த்து போடுற, அது மாதிரி போய் வேலை போகிற அப்படிங்க. நான் எங்கேப்பா சப்ளையர், டேய் நீ வேலை பார்த்த கடைக்கு நான் சாப்பிட வந்தேன், ஒன்றை பார்த்தோன்னா சரி நீ இந்த வேலையாவது பார்க்கணுன்னு நான் தூர போனேன். சரிதானா, இப்போ உனக்கு அந்த வேலையும் கிடைக்க போகிறது இல்லை, அந்த ஓனர் சொல்லிட்டாரு, இதை விட எதாவது ஹோட்டலில் இப்போன்னு சொல்லி நீ முடிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னார். போ அப்படின்றாங்க. முத்து நீ கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் போய் அண்ணாமலை ரொம்ப மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாரு. ஏப்பா ஃபீல் பண்ணுற அப்படிங்கும்போது, இல்லைடா நான் சர்க்காரில் இவ்வளோ நாள் வேலை பார்த்து ஆடி ஓடி சம்பாத்தியம் பண்ண பணம், இந்த மனோஜ் பையா ஒரு நேரத்தில் இப்படி பண்ணிவிட்டானே, பேராசை இப்படி ஆகிக்கிட்டேன் அப்படின்னோடனே விஜயாவுக்கு இங்கே வளர்ப்பாரில்ல, எங்கள் மனோஜ் இப்படி பண்ணாங்க கூட நினச்சி பார்க்கலங்க அப்படிங்கிறாங்க. விஜயா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன் பேராசை அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கும்போது, நான் என்னங்க செய்வேன் வைப்பேன் அப்படிங்கும்போது, விஜயா அந்த கடனுக்காக எவ்வளோ சங்கடப்பட்டு கடன் அடைச்சிருக்கோம் வச்சுருக்கோம், முத்து மீனாவும் எவ்வளோ சங்கடப்பட்டு அந்த கதிரி ஏமாற்றிட்டு போன பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு மறந்து போச்சா, எல்லாத்தையும் நீங்கள் வச்சு இது பண்ணிக்கிட்டு என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி அவர் கடுப்பாகிறாரு. உடனே இப்போ நீ கவலைப்படாதப்பா அப்படிங்கிற. என்னடா சொல்கிற, என்ன கவலைப்படாமல் இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போகிறேன் சாப்பிடாமே நம்மளை தூங்கிடுறாரு. காலையில் சாப்பிடாம வேலைக்கு கிளம்பி போகிறார். என்னப்பா சாப்பிடாம பாட்டில் கிளம்பி போகிற அப்படிங்கும்போது, பிறகு என்னடா செய்ய மனசே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போயிட்டு திரும்பி வரையில் பார்க்காரு, ஒரு சைக்கிள் கடையில் மனோஜ்கிட்ட ஜெயிச்சு கடை வச்சதாக சொல்லுதாரில்ல, அவர் அங்கே உட்காந்துருக்காரு. வந்தோடனே என்ன கடைக்காரர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது, அண்ணாமலை வந்து பேசுனது அவர் சரியான நினைவு இல்லை, அதனால் இங்கே தான் இருக்கணும், இதானே என் சைக்கிள் கடை, நேற்று அந்த பர்னிச்சர் கடைக்கு நின்றீங்க அப்படிங்கும்போது, பர்னிச்சர் கடையா, எங்கள் ஓனர் வாசுதேவன் வந்து இப்படி ஒரு பிளான் பண்ணி வாங்க சொன்னார், அதை வாங்கி கொடுத்தோம், மற்றபடி கடைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, கடை வந்து அந்த சர்க்காரில் வேலை பார்க்கார்ல வாசுதேவன் தெரியல, இந்த இடத்துல இருக்கார்ல அதிகாரி, அவரோட பிளான் தான் இது நடந்துச்சு, அவங்க சம்மந்தி குடும்பத்துக்கு ஆவாது குழுக்கு, அதனால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் போல் சைக்கிள் கடை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஓ இந்த இவன் தான் இப்படி பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க. கடுப்பாகிட்டு ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை. இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் மறுநாள் காலையிலே விடிஞ்சோன்னா பரசை கூப்பிட்டுக்கிட்டு நேராக பத்திர ஆஃபீஸ் போகிறாங்க. பத்திர ஆஃபீஸில் போய் அங்கே போய் இது யார் பேரில் இருக்குது என்ன விவரம் இருக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி வாசுதேவன் மகா
சுருதின்னு இருக்குது. சுருதி பேரில் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம குடும்பத்தை சங்கடப்படுத்தினே அப்படி செஞ்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கையாறாரு. அப்போ அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு சுருதிட்ட பேசணுன்னு போய் ஸ்டூடியோவில் போய் பேசுகிறாரு. பேசும்போது, அங்கிள் நீங்கள் இவ்வளோ நாளாக என்னையும் தேடி வந்ததுமில்ல வச்சதுமில்ல, என்ன அங்கிள் நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போதேம்மா, உங்கள் அப்பாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரியும். ஆனால் உங்கள் அப்பா ரொம்ப தேவையில்லாத வேலை பார்த்துருக்காருமா. நம்ம குடும்பத்தை சங்கடப்படுத்த கடையை அவர் தான் எழுதி வாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் அவங்க அப்பா வாங்கலை. எங்கள் அப்பாவுக்கு நம்ம குடும்பத்தை பிடிக்காது தான். ஆனால் இதில் வாங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது, இல்லைம்மா கடையை வாங்கியிருக்காரு. அவங்க ஆளை செட் பண்ணி வாங்கியிருக்காரு. ஒரு ஆள் கடையை வாங்கினாருன்னு சொல்லிட்டு நேற்று நின்றார்ல, அவரு நான் வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் சைக்கிள் கடை வச்சுருக்காரு. அந்த தச்சியெல்லாம் பார்த்தேன். கேட்கும்போது அவர் எல்லாத்தையும் சொன்னார். அவர் பேசுனது இந்த பாருங்கம்மா, இதில் ரெக்கார்டு இருக்குது பாருமான்னு ரெக்கார்டை காமிக்காங்க. உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்பில் இந்த பத்திரத்தை காமிக்காங்க. ஆமாம் இது என் பேரில் தான் வாங்கியிருக்காருங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரிம்மா இப்போ என்னம்மா பண்ணலாம் அப்படிங்கும்போது, அங்கிள் என்ன பண்ணவா, ஒன்றும் இல்லை இந்த கடையை உங்கள் பேரில் எழுதி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்கம்மா. அது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. அங்கிள் என் பேரை தானே வச்சுருக்காரு, அது ஏமாத்தானே வாங்கியிருக்காரு, நியாயமாக வாங்கலைல்ல, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போய் பேப்பரில் அண்ணாமலை பேரில் எழுதி கொடுத்துருந்தாங்க. அண்ணாமலை பேரில் எழுதி கொடுத்துருந்தாங்க. அங்கே என்ன ஆகுதுன்னா, கடையோட அந்த சுருதியோட அப்பா கடையை நடத்த ஆளுலாம் செட் பண்ணி வச்சு அங்கே நடந்துகிட்டு இருக்கிறதுனால 3ஆம் நேரத்து காலையிலே முத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, முத்து இன்றைக்கி கடையிலோட பூட்டை நோக்கிட்டு நம்ம தான் கடை நடத்தணும், கடை நம்மளுக்கு வந்துட்டுன்னு டாக்குமெண்ட் காமிச்சோன்னா சூப்பர்ப்பா. அந்த வாசுதேவன் வந்து எங்கள் அப்பாவை வந்து சங்கடப்படுத்துன்னு நினைக்கானா, எங்கள் அப்பா என்னெல்லாம் பண்ணுவாருன்னு அவனுக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லி பூட்டை நோக்கிட்டு கதையை திறந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வாசுதேவனுக்கு அந்த கடையை நடத்த சொன்ன ஆள் வந்து ஃபோன் அடிக்காங்க. சார் நம்ம கடை நடத்துறதுக்கு முன்னாடி பழைய ஆளுக்கு வந்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன அவங்களுக்கு ஆகிப்போச்சு, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷன்லேருந்து ஒரு அதிகாரி கூப்பிட்டு போகிறாங்க. சார் நான் கடையை வாங்கி உட்காந்துருக்கேன், எங்கள் ஆள் தேவையில்லாமல் வந்து இவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, சார் கடை யார் பேரில் இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி பத்திரத்தை தூக்கி கொடுக்காங்க. அதை பார்த்துட்டு அதிகாரி, சார் இந்த கடை வந்து அண்ணாமலை இவர் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது அண்ணாமலை பேரில் இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க. சுற்றிட்டு நீங்கள் எப்படி வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. நீ எப்படி ஏமாற்றி இடத்த வாங்கினியோ அதே மாதிரி எங்கள் அப்பா நாசுக்கா சுற்றிக்கிட்டே நீ பண்ண இடைக்கு முறைக்கான வேலைக்கு போகிறான்னு சொல்லி கடையை வாங்கியாச்சு. நம்ம கடை எங்கள் கடை, அது எங்கள் குடும்ப கடை. உங்கள் பொண்ணை வச்சு என்ன ஒன்றுமா எப்பா நீ கிளறிட்டியப்பா கிளறி அப்படிங்கிறாங்க அண்ணாமலையை பார்த்து. உடனே வாசுதேவன் இது மட்டும் தானே, வேறு எதுனா சொல்லுங்கள், கேம் அதுக்கேற்றாப்புல அடிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி வாசுதேவன் அனுப்பிவிட்றாங்க. வாசுதேவன் ரொம்ப கடுப்பில் கிளம்பி போகிறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.